இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேச போகும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா 59:19 2வது பகுதி. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து இந்த 2வது பகுதியை சத்தமாய் வாசிக்கலாமா? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 59 நாம் கூர்ந்து வாசிப்போமானால் இந்த அதிகாரத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்வது போல கையில் ஒரு நோட்புக், ஒரு டைரி, ஒரு பேனா, ஒரு பேப்பர் எப்பவுமே வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுடைய செய்தி எடுப்பதற்கு, குறிப்பெடுப்பதற்கு, நீங்கள் பின்பு கற்றுக்கொள்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 59 அதிகாரம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படலாம். முதல் பகுதியை முதல் 8 வசனங்களிலே கொண்டு வரலாம். ஏசாயா 59 1 முதல் 8 வாசிப்பீர்களானால் அதில் முதல் பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால், இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து போன நிலைமையை அது பேசுகிறது. A period of separation from God. தேவனை விட்டு பிரிந்த ஒரு நிலையிலே இந்த தேசம் இருப்பதை, அவருடைய நிலையை குறித்து இந்த முதல் 8 வசனங்கள் பேசுகிறது. 2வது பகுதி ஐசையா 59 9-15 the first part. ஏசாயா 59 அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் குறித்துக் கொள்ளுங்க. 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தின் முதல் பகுதி எடுத்துக்கொள்வீர்களானால் அந்த 15th verse first part வரைக்கும் எடுத்தா அது 2வது பகுதி என்ன தெரியுமா? இந்த தேவனை விட்டு பிரிந்து போன ஜனங்கள் தங்கள் பாவங்களை தேவனிடம் அறிக்கையிடுகிற ஜெபமாக இந்த 2வது பகுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் separated from God. Number 2, confession of sin before God. தேவனுக்கு முன்பாக தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிற பகுதியாக 2வது பகுதியை பார்க்கலாம். 3வது பகுதி 15ஆம் வசனத்தின் 2வது பகுதியிலிருந்து ஆரம்பித்து அந்த அதிகாரத்தின் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனம் வரைக்கும் வருகிறது. 15ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதி நம்ம இங்கிலீஷ்ல எழுதும் போது 15b அப்படின்னு எழுதுவோம். அந்த வேர்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை 15a போடுவோம், 15b போடலாம். ஸோ 15b இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதிலே சீயோனுக்கு இறங்கி மீட்கிற கர்த்தருடைய கிரியை குறித்து படிக்கலாம். You can see the works of the Redeemer of Zion. சீயோனுக்கு இறங்கி அவர்களை மீட்கிற தேவனுடைய கிரியைகளை பற்றி படிக்கலாம். அப்போ முதல் பகுதி தேவனிடத்திலிருந்து பிரிந்து போன ஜனங்களுடைய நிலைமை. 2வது பகுதி தேவனிடம் மனம் திரும்பி அவங்க தேவனண்டை திரும்ப சேர்றது. 3வது பகுதி இந்த திரும்ப தேவனிடத்திலே சேர்ந்த மக்களை தேவன் எவ்விதமாக அவர்களை மீட்டு எடுக்கிறார் என்கிற பகுதி. இப்பொழுது நாம் இன்றைக்கு காலையில இந்த 19ஆம் வசனம் வாசித்தோம் பார்த்தீங்களா? அந்த 2வது பகுதி அது எதுல வருதுன்னு கேட்டால் அந்த 3வது பகுதியில வருது. கர்த்தர் தேவனை விட்டு பிரிந்து போன ஜனங்கள் தேவனிடத்துல மனம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு தேவன் செய்யும் மீட்பின் கிரியையில ஒன்றை தான் நாம் வாசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த பகுதியினுடைய அர்த்தம் புரிகிறதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பகுதியை வாசிக்கும் போது இப்போ வாசிங்க, அது உங்களுக்கு விளங்கும் பாருங்க. இப்போ வாசிக்கலாம். அந்த ஏசாயா 59:19ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி வாசிங்க. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் என்ன செய்வார்? கொடியேற்றுவார். யாருக்கு செய்கிறார் என்றால், தேவனை விட்டு பிரிந்து போன ஒரு கூட்டம் தேவனண்டை திரும்பி மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, அவருடைய சத்துருக்கள் கைகளிலிருந்து விடுதலையாக்கி, சத்துருக்கள் வெள்ளம் போல் வந்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த மாதம் விசுவாசிங்க, கர்த்தர் என்னுடைய சத்துருக்கள் வெள்ளம் போல வரும்போது கர்த்தர் எழும்பி எனக்காக கொடியேற்றுகிற மாதம் இது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்துருக்களை இந்த வேத புஸ்தகம் பல விதங்களிலே நமக்கு அர்த்தம் அல்லது நம்மளை புரிந்து கொள்ளும்படி உருவகங்கள் பேசுகிறது. அதுல கர்த்தர் யூஸ் பண்ற ஒரு உருவகத்துல ஒன்று என்னன்னா, சத்துருக்களை வெள்ளம் என்கிற நிலையில அவர்களை ஆண்டவர் இங்கே நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். வெள்ளம் எப்படி இருக்குமோ அந்த வெள்ளத்தை போல
ஃப்ளட் மாதிரி யார் இருப்பாங்களாம்? இந்த சத்துருக்கள் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறார். நினைக்கிறேன் இந்த தண்ணீர் அப்படின்றத பார்க்கும்போது, தண்ணீரால் வருகிற வெள்ளம், தண்ணீரே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிக்கிறது தண்ணி தான். நம்முடைய சரீரத்தில் அதிகமான பகுதி தண்ணீரால் தான் நிரம்பி இருக்கிறது என்று மருத்துவ படிப்பு நமக்கு சொல்லுகிறது. இந்த தண்ணீர் இல்லாமல் நம்ம உயிர் வாழவும் முடியாது, நம்ம வளரவும் முடியாது. தண்ணீர் மனுஷனுடைய உயிருக்கு, அவனுடைய காப்பாற்றுதலுக்கு, அவனுடைய வளர்ச்சிக்கு, அவனுடைய மேம்படுதலுக்கு தண்ணீர் என்பது இன்றி அமையாத ஒரு காரியமாக மாறுகிறது. அவனுடைய பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் தண்ணீர் தான் காரணம். தண்ணீர் மட்டும் இல்லை என்றால், வறட்சி வருமானால் அதை தொடர்ந்து வறுமை, அதை தொடர்ந்து மரணம். பொருளாதாரம் செழிக்கிறது கூட தண்ணீர் தான் அவசியம். தண்ணீர் இல்லாத எந்த பூமியும் வளரவே முடியாது. தண்ணீர் மிக மிக அவசியம். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, மின்சாரம் இருக்கு. உலக அளவில் பார்க்கும்போது மின்சாரத்தை தயாரிப்பதற்கு மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் அதிகமான மின்சாரத்தை மனிதன் பெறுவதற்கு இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரே ஒரு சக்தி உண்டானா அது என்னன்னு சொன்னா தண்ணீர்லேருந்து வருகிற மின்சாரம் தான். அனல் மின் நிலையங்கள், தண்ணீர் மூலமாக வருகிற அனல் மின் நிலையம் கிடையாது, தண்ணீர் மூலமாய் வருகிற அந்த மின்சார சக்தி இருக்கு பாருங்க, டேம்ஸ் மூலமா செய்யறாங்க பாருங்க, அந்த மின்சாரம் தான் உலகத்திலே அதிகமான மின்சாரத்தை, ஈவன் மோர் தென் நியூக்ளியர் பவர். இன்னைக்கு அணுசக்தி மூலமாக மின்சாரம்லாம் தயாரிக்கிறாங்க. அதை விட அதிகம் என்னன்னு கேட்டா தண்ணீர் மூலமாய் உண்டாகிற மின்சாரம்னு சொல்றாங்க. இது தவிர மனுஷன் சாப்பிட்ற உணவு இருக்கு பாருங்க, இந்த உணவு நம்ம பிளேட்ல வரணும் அப்படின்னா அதற்கு மிக மிக இன்றியமையாதது என்னன்னு கேட்டா தண்ணீர். தண்ணீர் இல்லாம செடி வளராது, தண்ணீர் இல்லாம நமக்கு கனி காய்க்காது, நமக்கு எந்த ஒரு தானியமும் நம்ம கையில விளையாது இல்லையா. இதை வெறும் ஆகாரத்தை தயாரிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஆகாரத்தை பதப்படுத்தணும், இந்த ஆகாரத்தை சுத்திகரிக்கணும், இந்த ஆகாரத்தை ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவைன்னா தண்ணி இல்லைன்னா எல்லா காய்கறிகளும் வதங்கி போயிடும். இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கூட என்ன வேணும்னா கூல் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். இந்த தண்ணீர் என்பது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற குளோபல் கிளைமேட் இருக்கு பாருங்க, நம்முடைய சீதோஷ்ண நிலை, இதை பராமரிக்கிறதுக்கு தண்ணீர் தான் முக்கியமான ஒரு கூலிங் ஏஜென்ட்டாக இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, நம்முடைய பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முழு பூமியை எடுத்துக்கிட்டா இந்த பூமியின் மிக பெரும்பகுதியான பகுதி எதனால் நிறைந்திருக்கு சொல்லுங்க? தண்ணீர் தான். இந்த தண்ணி மட்டும் வறண்டுச்சு அவ்வளோதான், இந்த பூமியை என்னவா மாறிடும்னா ஒரு ஃபயர் பால் ஆயிரும், அப்படியே ஒரு எரிந்து ஒண்ணுமில்லாம சாம்பல் ஆகிற ஒரு தீப்பிழம்பாக இது மாறிடும். இன்னைக்கு நம்ம இந்த கிளைமேட்ல உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னா இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் ஒரு பெரிய ஏர் கண்டிஷனர் போட்டு வச்சிருக்கிறார், வாட்டர் கூல் சிஸ்டம் ஆண்டு வச்சிருக்கிறார். இந்த தண்ணீர் இல்லைன்னா இந்த பூமி இந்த சீதோஷ்ண நிலையை காப்பாற்ற முடியாது. எல்லாத்துக்கும் மேல இந்த தண்ணி என்பது நம்முடைய சரீரத்தினுடைய சுகத்திற்கு இது ரொம்ப தேவையா இருக்கு. நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா தண்ணீர் மிக மிக அவசியமானது. ஏனென்றால் தண்ணீர் தான் நம்முடைய உடம்பு முழுசும் நியூட்ரியன்ஸ், சத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா பரம்ப செய்கிறது. நமக்குள்ள இருக்கிற வெளியில இருக்கிற எல்லா சரீர உறுப்புகளை செயல்படும்படி செய்கிறதற்கு தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்ம செரிக்கணும் அப்படின்னா தண்ணி இல்லாம சாப்பாடு என்ன பண்ணாது, செரிக்காது. அதனால தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நமக்கு பிளட் ப்ரெஷர் நார்மலா இருக்கணும் அப்படின்னா தண்ணி தான் பிளட் ப்ரெஷரை என்ன பண்ணுதான், நார்மலைஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நம்முடைய எலும்புகளுடைய ஜாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் இன்றைக்கு லூப்ரிகன்ட் மாதிரி இருந்து இந்த ஜாயிண்ட் எல்லாம் வலிக்காம வேலை செய்யுது அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம தான் நம்முடைய கைகள் கால்கள்லாம் நல்ல வேலை செய்யறதுக்கு தண்ணீர் தான் அவசியம்னு சொல்றாங்க. நம்முடைய சரீரத்தினுடைய டெம்பரேச்சர், நம்ம என்ன சூட்ல உடம்பு இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறது என்னன்னா தண்ணியா. இப்ப தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்திலேயும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சாப்பாடை தயாரிக்க, அதை பாதுகாக்க, சீதோஷ்ண நிலையை காக்க, நம்முடைய சரீரத்தை காக்க, நம்முடைய பொருளாதாரத்தை காக்க, எல்லாத்துக்குமே தண்ணி அவசியமா இருக்கு. ஆனால் இதே தண்ணீர் வெள்ளமாய் வருமானால் ஒரு மனுஷன் அதுல என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது இல்லையா. அவங்க சொல்றாங்க இந்த உலகத்தினுடைய, அதாவது நோவா காலத்துக்கு அப்புறமா
இந்த உலகத்தினுடைய அழிவுல பலவிதமான இயற்கை சீற்றங்கள்ல அதிகமான மனிதர்கள் மரித்தது அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், ஒரே ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிக்கு அதிக பங்கு எதுக்கு இருக்குன்னா வெள்ளத்துக்கு தான் இருக்கான். அவங்க சொல்றாங்க மனித குலத்தினுடைய அழிவுக்கு 40% காரணம் என்னன்னு கேட்டா இந்த வெள்ளங்கள். நான் இதை உட்காந்து படித்து பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சைனாவில் வந்த வெள்ளங்கள் சொல்லி 4 முக்கியமான வெள்ளங்கள் சொல்றாங்க. இது இந்த முதல் வெள்ளம் 1887ஆம் ஆண்டு எல்லோ ரிவர் ஃப்ளட்னு ஒன்று சைனாவில் நடந்ததாம். அதில் மரித்தவர்கள் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேராம். ஒரே வெள்ளத்தில் 10 லட்சம், 1 million to 2 million people ஒரே வெள்ளத்தில் இறந்து போனாங்களாம். 1931ஆம் ஆண்டு சைனா ஃப்ளட் என்று சொல்லப்படுகிற இந்த வெள்ளத்தில் 4 லட்சத்திலிருந்து 20 லட்சம் பேர் வரைக்கும் மரித்திருக்கிறாங்களாம். இது ஒரு நதியில வந்த அந்த வெள்ளம். அதே போல திரும்ப 1938ஆம் ஆண்டு எல்லோ ரிவர் ஃப்ளட் அப்படின்ற வெள்ளத்துல மரித்து போனவர்கள் 4.7 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்களாம். 1935ஆம் ஆண்டு யாங்ஸி ஃப்ளட் என்று சொல்லப்படுகிற வெள்ளத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இறந்து போனார்களாம். அப்ப நம்ம எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர். நம்ப முடிகிறதா? 50 லட்சம் பேர் சைனாவில் வெள்ளத்தினால இந்த 4 ஆண்டுகள்ல நடந்த இந்த வெள்ளத்தில் மரிச்சு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு மனுஷனை வாரி கொண்டு போகிற வல்லமை இந்த தண்ணீருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம யோசித்தா நம்மளை ரொம்ப பிரமிக்க வைக்கிறது. ஏனென்றால் அந்த வெள்ளம், தண்ணீர் வெள்ளமா, மழை நல்லது தான், தண்ணீர் ரொம்ப நல்லது தான், தண்ணீர் எல்லாம் உயிர் வாழ முடியாது. ஆனால் இதே தண்ணீர் வெள்ளமாக மாறுச்சு அப்படின்னா நம்முடைய உயிர், நம்முடைய உடைமைகள், நம்முடைய சேமிப்பு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய எல்லா விதமான இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் அழித்து நாசமாக்கக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கு? இந்த வெள்ளத்திற்கு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க சொல்றாங்க இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை இத்தனை ஆண்டுகளில் அதிகமாக அழித்து விடுவதற்கு பயன்பட்ட ஒரே ஒரு வல்லமை ஒன்று உண்டானா, இயற்கை சீற்றம் உண்டானா வெள்ளம் தான் சொல்றாங்க. வெள்ளத்தினாலே உண்டான பொருளாதார அழிவை போல வேறு எந்த இயற்கை சீற்றமும் மனுஷனை தாக்கினது இல்லைன்னு சொல்றாங்க. அதிகமாக எக்கனாமி உடைஞ்சது எதனால? வெள்ளத்தினால. சமீபத்தில் நம்ம நாடுகளில், நம்ம நாட்டிலேயே பல வெள்ளங்களை நம்ம கண்ணால் பார்த்தோம். அதில் ரொம்ப கோரமான ஒரு வெள்ளம் கேரளாவில் சமீபத்தில் நம்ம பார்த்த ஒரு வெள்ளம். வீடுகள் எத்தனை கோடி கட்டி, கோடியில் வீடு கட்டினது அப்படியே அஸ்திபாரத்தோடு அடித்து கொண்டு போகப்பட்ட கோர காட்சிகளை பார்த்தோம். அப்படியே கிராமமாக அப்படியே ஜனங்கள் அந்த சேற்றிலே அப்படியே மூழ்கடிக்கப்பட்டாங்க. எத்தனை பேர் மரித்தார்கள் என்று கூட சரியான கணக்கெடுக்க முடியவில்லை. அவ்வளோ பெரிய ஒரு அழிவு, ஒரு நாசத்தை ஒரு சில நாட்கள் உள்ள மழை வெள்ளமாக மாறி அந்த அந்த மாநிலத்தையே ஒரு கண்ணீருக்குள்ள, தேசத்தையே கண்ணீருக்குள்ள கொண்டு சென்ற காட்சிகளை நாம பார்த்தோம். அப்போ இந்த வெள்ளம் என்பதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. வெள்ளம் என்பது பயங்கரமான அழிவை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்கிறார், சத்துருவானவன் எப்படி வருவான் என்றால் வெள்ளம் போல வருவானாம். அவன் வெள்ளம் போல வந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடியேற்றுதல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஜெயம் எடுப்பார், மேற்கொள்ள விட மாட்டார். அந்த நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு யுத்தம் ஜெயிக்கப்பட்டது, ஒரு யுத்தத்துல ஒருத்தங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, யார் யுத்தத்தை ஜெயித்தாங்களோ அவங்க கொடியை தூக்கி காட்டுவாங்க. யாருடைய கொடி கடைசியில் உயர்த்தப்படுகிறதோ அதுக்கு என்ன அடையாளம்னா அந்த நாடு, அந்த சேனை ஜெயித்தது. இப்போ தேவனுடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா
அந்த வெள்ளங்கள் சத்துருவுடைய வெள்ளங்கள் புரண்டு வரும்போது கர்த்தர் அவனுடைய அழிவின் பாதையை நிறுத்தி அதன் நடுவிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுவோம். இந்த மாதம் விசுவாசிங்க, கர்த்தாவே சத்துரு வெள்ளம் போல வரலாம், அழிக்கும்படி வரலாம், எங்களை எல்லாம் நாசமாக்க வரலாம், எங்கள் வாழ்க்கையை சிதைக்க வரலாம். ஆனா தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு இருப்பீரானால் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்ற நீர் எங்களுக்கு முன் செல்லுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது தேவன் கொடியேற்றுவா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளங்கள் எப்படிப்பட்டது? சத்துரு ஏன் வெள்ளம் போல் வருகிறான்? ஏன் இந்த வார்த்தை சத்துருவை குறித்து எழுதப்பட்டிருக்கு? வெள்ளம் போல வருவான் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கு? அதற்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த வெள்ளம் என்கிற வார்த்தை அல்லது வெள்ளத்தின் நிலை என்பது 3 விதமான காரியங்களை மனிதனுக்கு உண்டாக்குகிறது. முதலாவது காரியம், இந்த வெள்ளம் செய்கிற வேலை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 2 சாமுவேல் 22:5, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. துர்ச்சன பிரவாகம். துர்ச்சன பிரவாகம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? துன்மார்க்கத்தின் வெள்ளம். எழுதிக்கிடுங்க வேணாம், ஏன்னா நிறைய பேருக்கு வசனங்கள் வார்த்தைகள் தமிழ்ல சிலது புரியாமலே இருக்கும். துர்ச்சன பிரவாகம்னா floods of unrighteousness அல்லது ungodliness வச்சிருக்காங்க. ஒரு ஃபோபியாக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேர் வந்து எதை குறிக்கிறதுனா, சில பேருக்கு உயரத்துக்கு போனா ஒரு பயம் வந்துடும். உயரமான மாடிகளில் நின்று கீழே பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு வந்து பள்ளங்களை பார்த்தா பயம் இருக்கும். சில பேர் பிரயாணத்தை பார்த்தா பயம் இருக்கும். பிரயாணம் பண்ணவே மாட்டாங்க, பிரயாணம் நினைச்சாலே பயப்படுவாங்க. சில பேர் தனிமையா இருக்கிறதுல ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம், சில பேருக்கு வெளிச்சத்தை பார்த்தா பயம், சிலருக்கு மனிதர்களை பார்த்தா. இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க டெக்னிக்கலாக பேர் வைத்திருக்கிறாங்க. இதை மாதிரி வகைகள், பயத்தின் வகைகள் 300 வகையான பயங்கள் மனுஷனுக்கு இருக்கான். பல மனிதர்கள் பல பயங்கள். நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. சில பேருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், அது ஒரு வகையான பயம். பூச்சிகளை பார்த்தா ஒரு பயம், மிருகங்களை பார்த்தா பயம். சில பேருக்கு மனைவியை பார்த்தா பயம், சில பேர் கணவனை பார்த்தா பயம். இப்படிலாம் வகை வகையான பயங்கள் என்ன இருக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை ஆட்கொள்ளுது இல்லையா? உலகத்தையே வந்து பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன் வந்து சதாம் ஹுசேன். ஈராக் தேசத்தை பல ஆண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார் அந்த மனுஷன். அவர் வந்து கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகள் அந்த ஈராக் தேசத்தை வந்து ஆட்சி செய்தார். அவருக்கு எதிராக யாரும் நிற்க முடியல. அந்த மனுஷன் வந்து அந்த 30-35 ஆண்டுகளுக்குள்ள ஈராக்கில் மாத்திரம் கிட்டத்தட்ட 80லிருந்து 100 அரண்மனைகளை கட்டினாராம் தனக்குன்னு. அரண்மனைனா நம்ம பார்க்குற மாதிரி சின்ன வீடெல்லாம் கிடையாது, பயங்கர பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டினார். ஒவ்வொன்றிலையும் ஸ்விம்மிங் பூலோட கட்டினார். சில அரண்மனைகளில் அவர் பயன்படுத்தின டேப் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கோல்டுல செஞ்சு வச்சிருந்தார். தங்கத்திலே டேப் இருந்துச்சாம். பாத்ரூம்ல இருக்க டேப் எல்லாம் தங்கத்தில் இருக்குமா. அப்படிப்பட்ட
அவ்வளோ ஃப்ளாம்பாயிண்ட்டாக அவருடைய பேலசஸை கட்டினார். ஆனால் அவரை பற்றி படித்தேன் ஒரு முறை. இவ்வளவு உலகத்தையே பயமுறுத்தின மனுஷன், செல்வத்தில் உச்சாணிகளில் இருந்த மனுஷன், அவர் பேரை கேட்டாலே ஜனங்க நடுங்கினாங்க, பல பேரை கொன்று குவிச்ச மனுஷன். அந்த ஆள் 100 பிரம்மாண்ட அரண்மனைகளை கட்டியிருந்தாலும் ஒரு அரண்மனையில் கூட ஒரு இரவு முழுசா தூங்கினது இல்லையா. ஒரு அரண்மனையில் ஒரு இரவு கூட முழுசா தூங்கினது இல்லையா. 2 மணி நேரம் படுத்திருப்பாராம் ஒன்றில். திடீர்னு எழும்புவாராம். எழும்பி தன்னுடைய காவலர்களை கூப்பிட்டுட்டு பல மைல் தூரம் டிராவல் பண்ணி வேற ஒரு அரண்மனையில் திரும்ப போய் தூங்குவாராம். சில தடவை அப்படியே திருப்பி 2 மணி நேரம் படுத்து திரும்பி எழும்பி போய் வேற இடத்துல தூங்குவாராம். சில நாட்களில் அவர் கட்டின 100 அரண்மனைகளில் கூட தங்க மாட்டாராம். அதுக்கு பதிலாக எங்க தங்குவார்னு கேட்டால் பாலைவனத்தில் டென்ட் போட்டு தங்குவாராம். அட்ரஸே தெரியக்கூடாது, அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தங்குவாராம். ஏன் இந்த மனுஷன் இப்படி ராத்திரி அவ்வப்போது இடத்த மாறி மாறி போய் தூங்கினார்னு கேட்டா அவருக்கு ஒரு பயம் இருந்துச்சான். எங்கேயாவது அசந்து தூங்கிட்டோம்னா தூக்கத்திலே நம்மளை கொன்றுவாங்கன்னு பயந்தாராம். அப்ப நினைச்சேன், உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த மனுஷனுக்கும் என்ன இருந்தது? நம்ம சொல்லலாம், நம்ம எதை பத்தி ஆமாப்பா சிலதை பத்தி நீங்க பயப்பட மாட்டீங்க, ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒன்றை பற்றி என்ன இருக்கும்? பயம் இருக்கதான் செய்யுது இல்லையா? சில பேர் பார்த்துருக்கேன், எந்த ஆளை பார்த்தா கூட பயப்பட மாட்டாங்க, தைரியமா பேசுறது என்ன ஜாம்பவான் மாதிரி நிற்பாங்க. ஆனால் டாக்டர் பக்கத்தில் ஒரு ஊசியை காமிச்சா போதும் அப்படி நடுங்குவாங்க. ஊசி மட்டும் போட்டுறாதீங்கன்னு அலறுவாங்க இல்லையா? பயம் என்பது எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விதத்தில் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. ஆனால் இந்த ஒரு மனிதனை பயமுறுத்தி அவனை பின்னடைய செய்து அவன் செய்ய நினைக்கிறதை செய்ய விடாம அவனுடைய மனதில் இருக்கிற அமைதியை கெடுக்கக்கூடிய இந்த பயத்தின் வல்லமையை பிசாசு புரிந்து கொண்டு, சத்துரு புரிந்து கொண்டு என்ன செய்யறான்னா, பயத்தையே ஒரு ஆயுதமாக மாற்றுகிறான். பயத்தையே ஒரு ஆயுதமாக மாற்றி அதன் வாயிலாக அவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய எதிரியை அல்லது தான் யாரை எதிர்க்க விரும்புகிறானோ அவனை அப்படியே நிலைகுலைய செய்கிறான், அவனை ஃப்ரீஸ் பண்றான். நான் நினைக்கிறேன், நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்க பாருங்க, புலி பெருசா கிளி பெருசான்னு கேட்பாங்க. எது பெருசு? புலி கூட பெருசு இல்லையா, எதுதான் பெருசு? கிளி தான் பெருசுன்னுவாங்க. பயம்தான் ரொம்ப பெருசுன்னுவாங்க. புலியை கூட சந்திச்சிடலாம், ஆனா பயந்தவங்களை சீர்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவங்கள தைரியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன், இந்த சத்துரு வெள்ளம் போல வருவான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சத்துரு இந்த வெள்ளம் எதற்கு நமக்கு அடையாளப்படுத்துதுன்னா பயம். இரண்டா வேதம் சொல்லுது பாருங்க, வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரிக்கொள்ளும். ஆம், வேதம் சொல்லுது சத்துருவானவன் பயத்தை வெள்ளம் போல நமக்கு எதிராக கொண்டு வரும்போது வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் கர்த்தர் நம்மை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசிப்பீங்களான்னா பல பேர் பல சூழ்நிலைகளில் பல மனிதர்களை பார்த்து பல காரணங்களுக்காக பயந்தவங்களை பார்க்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அந்த ஈசாக்கு பெலிஸ்தியருடைய நகரமாகிய கேராருக்கு வந்த பொழுது அந்த மக்கள் ரொம்ப பொல்லாதவர்கள் என்று அவன் அறிந்துட்டு தன்னுடைய சொந்த மனைவி ரெபேக்காளை தன்னுடைய சகோதரி என்று சொல்ல சொன்னான். இவள் என் மனைவியே இல்லை. ஏன்னா அவனுக்கு என்ன பயம்னா, இவள் என் மனைவின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவள் ரொம்ப அழகா இருக்கிறதுனால என்னை கொலை செய்து விடுவாங்க, என்னை கொன்று போடும், அந்த மாதிரி ஒரு பயம் தன்னுடைய மனைவியை நினைத்து அவருக்கு வந்துருச்சு இல்லையா? அந்த பெலிஸ்தியர்கள் அந்த அளவுக்கு அவனை பயமுறுத்துகிற நிலையில் அவனை வைத்திருந்தாங்க. நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, இந்த யாக்கோபு பாருங்க, அவன் சொல்லுகிறான், உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்து விட்டேன் என்று சொல்றாரு. இவர் யாருக்கு பயந்தார்னா சொந்த மாமனாருக்கே பயந்தார். அவருக்கு என்ன பயம்னா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டா என்னுடைய மனைவிகளை அவர் என்ன பண்ணுவாரு, பிடிச்சு வச்சுக்கிடுவாரு, அனுப்ப மாட்டாரு, தன் பிள்ளைகளை எங்கிட்ட என்னோட அனுப்ப மாட்டாருன்னு ராத்திரியே அவர் சொல்லாமலே கிளம்பிட்டாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மனுஷன் எல்லாரையும் ஏமாத்துறதுல அவ்வளவு கில்லாடி. என்ன, அப்பாவை ஏமாத்தி, அண்ணனை ஏமாத்தி, மாமனாரை ஏமாத்தி, எல்லாரும் ஏமாற்றி வந்தவனுக்கு என்ன இருந்துச்சு உள்ள?
பயம் இருந்துச்சு. சொந்த குடும்பத்தை பார்த்து பயம். இந்த ஈசாக்குக்கு சுற்றி இருக்கிற மக்களை பற்றி பயம். நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் ஒன்று என்று சொன்னானா. இவர் யாரை பார்த்து பயந்தார் பாருங்க, கடைசியில் சொந்த சகோதரனை பார்த்தே பயந்தார். சில வேளை சத்துருக்களை பார்த்து ஒரு பயம் நமக்கு வரலாம், அல்லது சில வேளை நம்முடைய சொந்தங்களை பார்த்து பயம் இருக்கலாம், சில வேளை நம்முடைய உடன் பிறந்த சகோதரனை பார்த்து கூட, சகோதரியை பார்த்து பயம் வரலாம். நான் சொல்லுவேன், யார் நம்மை பயமுறுத்தினாலும் சரி, சமுதாயமே எழுந்து நம்மை பயமுறுத்தினாலும், அந்த பயம் ஒரு வெள்ளம் போல நமக்கு எதிராக வந்தாலும், நம்முடைய தேவ ஆவியானவர் அந்த வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஜெயக்கொடி ஏற்றி நம்மை காப்பாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நம்ம தைரியமா சொல்லலாம், கர்த்தர் எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றதுனால வெள்ளம் போல வருகிற பயத்திலிருந்து கர்த்தரனை நீங்களாக்கி மீட்க வல்லவராய் இருக்கிறார். யோசுவா 1:9 பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பராக்கிரமசாலி தான் இந்த மனுஷன், நல்ல அனுபவசாலி தான், யுத்தங்களை நடத்தின ஒரு மனுஷன் தான், மோசே கீழே இருந்து பயிற்சி பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் அவன்கிட்ட ஒரு நாள் சொல்ல வேண்டி இருந்தது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனுடைய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார்ப்பா, நீ பயப்படாத. இந்த ஜனங்களை பார்த்து பயப்படாத, சத்துருக்களை பார்த்து பயப்படாத, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, யுத்தங்களை பார்த்து பயப்படாத. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மை சுற்றி பல போராட்டங்கள் இருக்கலாம். இந்த மாதத்தில் அநேக காரியங்கள் நிற்கும் போது, இதை எப்படி நான் செய்ய போறேன், எப்படி நான் கடக்க போறேன், எப்படி சாதிக்க போறேன், எப்படி இதெல்லாம் கடந்து போக போறேன், உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான திகிலோடு இன்றைக்கு நீங்க ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு காலைல உங்களை பார்த்து சொல்லுகிறார், வெள்ளம் போல சத்துரு உங்களை பயமுறுத்த எழும்பி வரும்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ திகையாத, நீ கலங்காத, நீ பயப்படாத, ஏனென்றால் நான் உன்னோட கூடவே நான் இருக்கிறேன். விசுவாசிகர் ஆமென் சொல்லுங்க. உன்னோட கூடவே நான் இருக்கிறேன், உன்னோட கூடவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். ஏன் சொன்ன, கர்த்தர் என்னை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. பாடுவோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலமானதோ. விஷ சர்ப்பங்களோ சிங்கக் கூட்டங்களோ பயம் வேண்டாம், அருகிலே என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியும் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியும் ஆராதனை. விசுவாசத்தோட சொல்லுங்க. நான் ஒரு
பயம் தேவையில்லை தெரியுமா? இந்த வெள்ளத்தை பார்க்கிலும் பெரிய ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவின் வெள்ளத்தை விட நம்முடைய தேவன் வெற்றி சிறந்த வேந்தர். அவர் பெரியவர். நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதப்பா. உன்னை பயமுறுத்துறாங்களா? பயப்படாத. அதனாலதான் எபிரேயர் 13:6 ரொம்ப அருமையாக அங்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று யாராவது வந்து உங்களை பயமுறுத்தி இருக்காங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துதா? சில வேளையில உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க ரொம்ப பயந்துருக்கீங்களா? எப்படி உங்களெல்லாம் கரையேற்ற போறேன், எப்படி உங்களெல்லாம் நான் காப்பாற்ற போறேன், எப்படி இந்த நன்மையெல்லாம் நான் செய்வேன், எப்படி இந்த கடமைகளை நான் செய்ய போறேன், இந்த தேவைகளை எப்படி சந்திக்க போறேன்? பயமா இருக்கு பாஸ்டர். இந்த சூழ்நிலைகளை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது நான் ரொம்ப பயந்து இருக்கிறேன். நான் இதுவரைக்கும் எதை பார்த்து நான் பயந்தது கிடையாது. இதுதான் என்னை ரொம்ப பயமுறுத்தி இருக்கு. என் இருதயத்தை ரொம்ப அசைச்சிருக்கு. இந்த காரியம் ரொம்ப என்னை நடுங்க வச்சிருக்குன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் நேராக வெளிப்படுகிறார். இந்த வெள்ளம் தேவன் அனுப்பினதல்ல, இது சத்துரு கொண்டு வந்த ஒரு வெள்ளம். இது பயமுறுத்துகிற ஒரு வெள்ளம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளத்தை பார்க்காதப்பா, நான் ஏற்றின கொடியை நீ பாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்பட மாட்டாய். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் தைரியமா சொல்லுவான். 23 சங்கீதம் 5 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் கூட பொல்லாப்புக்கு ஒரே காரணம், ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்? இந்த பயமாகிய வெள்ளத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றும்படி என்னோட கூட இருந்து பயப்படாதப்பா, திடமனதாயிரு, நீ திகைக்காத, நடுங்காத, பயப்படாதப்பா, நான் உன்னோடு கூட. சில வேளையில சிலர் கொடுக்கிற வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, சொல்ற காரியங்கள் இருக்கு பாருங்க, அவங்க கொடுக்கிற செய்திகள் இருக்கு பாருங்க, அவங்க அனுப்புகிற கடிதங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து நம்மளை பயமுறுத்திடும். ராஜாக்களே அது நடுக்க வைத்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஒரே ஒரு கடிதம் உங்களை பயமுறுத்திருச்சு, அப்படியே உங்களை குப்புற விழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ பயம் அதற்குள்ள. உனக்கு என்ன செய்வேன் பாரு, உன்னை எப்படி செய்வேன் பாரு, உன்னை என்ன பண்ணுவேன் பாரு. வார்த்தைகளால, கடிதங்களால உங்க வாழ்க்கையில அநேகர் வந்து அவங்க செய்கைகளால உங்களை நடுங்க வச்சிருக்காங்களா? இன்றைக்கு நீங்க அந்த வெள்ளத்தை பார்க்காதீங்க. அந்த வெள்ளத்திற்கு முன்பாக ஜெயக்கொடி ஏற்றி நிற்கிற நம்முடைய தேவனை பாருங்க. அவர் ஜெயக்கொடி ஏற்றி நம்மை பயத்திலிருந்து நீங்களாக்குகிற நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது, வெள்ளம் என்பது முதலாவது நாம் கவனித்தோம், அது நம்மை பயமுறுத்துகிறது. floods are frightening us. ரெண்டாவது, இந்த வெள்ளத்தினுடைய இன்னொரு தன்மை இருக்கு. யோனாவின் புஸ்தகம் 2 வாசிக்கும் போது, சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. என்மேல் புரண்டது, வெள்ளங்கள் என்மேல் புரண்டது. வெள்ளங்களுடைய இரண்டாவது தன்மை என்ன தெரியுமா? floods break every fence. எப்படிப்பட்ட ஒரு மதிலை நாம கட்டினாலும் அதை மேற்கொண்டு புரண்டு வரக்கூடிய வலிமை எதற்கு இருக்குன்னு சொன்னா வெள்ளங்களுக்கு இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. பொதுவாக பாருங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த நீர்நிலைகள், தண்ணீர் இடங்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்க, ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்க தண்ணீர் இருக்கிற இடங்களுக்கு நம்மளை கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. நம்ம ஊட்டிக்கு போனா கூட நம்ம பொதுவாக வந்து தண்ணி இருக்கிற இடம், குளம், நீர்நிலையெல்லாம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு போட்டிங் போகணும், அந்த தண்ணியில் இறங்கி விளையாடணும், அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? தண்ணியை பார்த்தாலே, சில பேர் கடலை பார்த்தா ஒரே சந்தோஷம். அந்த கடலில் போய் அவங்க என்ன செய்யணும், காலை நினச்சிக்கிட்டு அந்த அலையில் அந்த அந்த தண்ணி அப்படி பெருக்கெடுத்து வரும்போது அந்த கால் நனையிறது, உடம்பு நனையிறது, ஐயோ என்ன குஷி, என்ன சந்தோஷம். அதில் ஒரே ஆர்ப்பாட்டமாக, ஒரே மகிழ்ச்சியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த தண்ணீரை பார்க்கும்போது மகிழ்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடுகளில் பெயிண்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சாண்டி பீச்சில் அப்படியே ஒரு ப்ளூ வாட்டர் இருக்கும் பாருங்க. அதை பார்க்கும்போது அப்பா, அப்படியே நீல நிறத்தில் அப்படியே தண்ணீர், அப்படியே வெள்ளை நிறத்தில் அப்படியே மணல் பரப்பை பார்க்கும்போது அப்பா என்ன செரீனா இருக்குது, பார்க்குறக்கே எவ்வளவு அருமையாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பெயிண்டிங்லாம் வரைவாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே நதி ஓடுற மாதிரி இருக்கிற படங்கள்லாம் பார்க்க நல்லா இருக்கு. சில ஊர்களுக்கெல்லாம் போகும்போது அந்த ரோட்டோரமாகவே அப்படியே ஒரு அருவி ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க. சில இடங்களில் ஆந்திராலாம் சில இடத்துல போனீங்கன்னா ரோடு பக்கமே ஒரு ஆறு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன அருமையாக இருக்கும் அதை பார்க்குறக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதே அருவி வெள்ளமாக மாறிச்சு, அவ்வளவுதான்.
ஆளுக்கு ஓட வேண்டியதான். ஏன்னா அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருக்குமே என்ன இல்லை, வலிமை கிடையாது. யாராலையும் நிறுத்த முடியாது. அவ்வளவு வல்லமை உள்ளது இந்த தண்ணீர் இல்லையா? சமீபத்தில் இந்த சுனாமின்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஜப்பானில் சுனாமியை காமிச்சாங்க. அதை பார்க்கும் போதே உள்ள இருக்கிற இருதயெல்லாம் படபடுத்து போச்சு. எவ்வளோ பெரிய பெரிய கட்டிடங்களுங்க அப்படியே சாஞ்சு விழுது. பெரிய பெரிய கார்கள், பஸ்ஸுகள், ட்ரக்கெல்லாம் அப்படியே சும்மா சொப்பு அப்படி எடுத்துன்னு போயிட்டு விளையாட்டு ஜாமானை தொண்டு தண்ணிக்குள்ளே விட்ட மாதிரி அப்படியே ஆளோடு அடிச்சுட்டு போகுது. அவ்வளோ வல்லமை இந்த தண்ணீருக்கு இருக்கா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா வெள்ளங்கள் எப்படிப்பட்டதுன்னா, எல்லையை தாண்டி மீறி எந்த விதமான தடுப்பு சுவரும் அதை நிறுத்த முடியாத அளவுக்கு என்ன உண்டாகுது, வெள்ளத்திற்கு வலிமை உண்டாகுது. நம்ம நாட்டில், இந்த நாட்டில் அல்லது இந்த உலகத்தில் இன்றைக்குள்ள இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்ல கூட என்னென்னமோ டேமை கட்டி பார்க்குறாங்க, என்னென்னமோ வாய்க்காலை கட்டி பார்க்குறாங்க. மழைநீர் கால்வாயா, வடிகால் அப்படின்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் சாதாரண மழைக்கு ஓகே. வெள்ளமாக வந்துச்சு, வடிகால்லாம் எங்கே வடிகால், எல்லாத்தையும் அடித்து புரட்டிக்கிட்டு என்ன பண்ணிடும், அது போயிடும். என்னதான் சுவர் கட்டினாலும், என்னதான் நீங்கள் பாறாங்கல்ல போட்டாலும், எல்லாத்தையும் புரட்டிக்கிட்டு போகக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கு? இந்த தண்ணீரை கொண்டு. ஏனென்றால் இது எப்படி செயல்படும், என்ன வலிமையில் செயல்படும் யாராலையும் என்ன பண்ண முடியாது, கணிக்க. அதான் வெள்ளங்கள். அதை யாராலையுமே நிறுத்தவே முடியாது. நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 2 பேர் வீடு கட்டினதாக பேசுறார். ஒருவன் கற்பாறையின் மேல் வீடு கட்டினான், ஒருவன் மணலின் மேல் வீடு கட்டினான்னு சொல்லிட்டு 27ஆம் வசனத்தில் இந்த மணலின் மேல் வீடு கட்டினவனுடைய நிலைமையை நீங்க பார்ப்பீங்களானா, வேதம் சொல்லுகிறது, பெருமழை பெய்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்ததுன்னா கொஞ்சம் அழிவு இல்லை, டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். அந்த வீட்டுனால் அந்த வெள்ளத்தை என்ன பண்ண முடியல, தடுத்து நிறுத்தவே முடியல. அவ்வளவு பயங்கரமானது தான் இந்த வெள்ளம். நீங்கள் 27ஆம் அதிகாரம் யோபு 20ஆம் அதிகாரத்தை பார்ப்பீங்கன்னா, வெள்ளத்தை போல திகழ்கள் அவனை வாரி கொண்டு போகும்னு போட்டிருக்கு. வாரி கொண்டு போகும். ஆம், சத்துரு வெள்ளம் போல் வருகிறான் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சில வேளை சத்துருவனுடைய வலிமையும் அவனுடைய செய்கைகளும் எப்படி இருக்கும்னா, யாராலையுமே அவனை தடுக்க முடியல, யாராலையுமே நிறுத்த முடியல. அவ்வளோ வல்லமையாக அவன் இறங்கி வருகிறான். அன்றைக்கு கோலியாத் 40 நாள் பயங்கரமாக சத்தம் போட்டு, ஒரு ஆளை முன்னாடி நிறுத்துங்க, என்னோட யுத்தம் பண்ணட்டும்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஏன் ஓடி ஒளிஞ்சாங்கன்னா, சவுல் அறிந்திருந்தான், இந்த மனுஷன் சிறு வயது முதல் யுத்த வீரன், இந்த மனிதன் யாருடைய வல்லமையோடும் ஒப்பிடப்பட முடியாத அளவு 9 அடி உயரமா நிற்கிறான். அவ்வளோ பெரிய ஈட்டியை வச்சிருக்கிறான். அவ்வளோ பெரிய ஒரு கேடகத்தை தூக்குறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற அவருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு பராக்கிரமசாலி, ஒரு ராட்சதனா நிற்கிறான். முன்னாடி யார் போக முடியும்? யாருடைய வல்லமையும், யாருடைய ட்ரைனிங்கும், யாருடைய ஆயத்தமும் அவனை மேற்கொள்ள முடியவே முடியும். அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ப்ராப்ளம் அங்கே வந்தது. நான் நினைக்கிறேன், சவுல் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் பார்க்கும்போது எல்லாரை விட அவன் உயரமா இருந்தானா. he was the tallest. எல்லாரை விட உயரமா இருந்தானா. இஸ்ரவேல் ஜனங்கள்ல உயரமா இருந்த சவுலுக்கு இந்த ராட்சதனை எதிர்த்து நிற்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லாமல் போச்சு. ஒரு சின்ன பையனை பற்றி யோசித்து பாருங்க என்ன நடக்கும்னு. நிச்சயமா மேற்கொள்ள முடியாது. நிறைய வெளியில நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம், நான் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்த்து நின்றுருக்கேன், எவ்வளவோ போராட்டங்களை எதிர்த்து நின்றுருக்கேன், எவ்வளவோ வாழ்க்கையில சவால்களை ஆனால் இந்த பிரச்சனை கட்டுப்படுத்தவே முடியல, என்னால நிறுத்தவே முடியல, தடுக்க முடியல. நான் என்ன செய்தாலும் அந்த வெள்ளம் என் மேல புரண்டு வர்ற அளவுக்கு அவ்வளோ வலிமையாக வேகமாக அது புரண்டு வருது. சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், சத்துரு வெள்ளம் போல புரண்டு வரும்போது கர்த்தர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு முறை இந்த படகுல சீஷர்கள் எல்லாம் இயேசுவோடு பயணித்தாங்க. இயேசு நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். வேதம் சொல்லுது, அன்றைக்கு ஒரு பெரிய காற்று, கடல் அலைகள் மோதி அந்த படகெல்லாம் தண்ணீரால் நிரம்புகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு சூறாவளி வந்து விட்டது. இந்த படகு ஓட்டுறவங்க யாருன்னு கேட்டால், இந்த கடல்லே கிட்டத்தட்ட பிறந்தவங்க தான். எப்படின்னா, கடல் தான் அவங்க வாழ்க்கை, மீன் பிடிக்கிறது அவங்க தொழில். அவங்க கடலெல்லாம் பார்த்துருக்காங்க, காற்றை பார்த்துருக்காங்க. அவங்க ஏற்கனவே இந்த புயல், காற்று, வெள்ளம் இதெல்லாம் அவங்க பார்த்தவங்க தான்.
ஆனா அன்றைக்கு அடிச்ச அந்த காற்று, அன்றைக்கு நிரப்பின அந்த தண்ணீர் இருக்கு பாருங்க, அவங்க வாழ்க்கையில பார்க்காத ஒன்று. அவங்க சொல்றாங்க, இயேசுவை எழுப்பிட்டு, நாங்கள் சாகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டாங்க. நாங்கள் அப்போ அவங்க ஒன்று புரிஞ்சுட்டாங்க, இது லேசுப்பட்ட ஒரு தண்ணி கிடையாது. இந்த அடிக்கிற அலையில, இந்த காற்றுல, இந்த வெள்ளத்துல நாங்கள் மூழ்கி போயிடுவோம். இது எங்களுடைய அனுபவத்தை விட பயங்கர வலிமையானது, எங்கள் பலத்தை விட அதிகமானது, இதை எங்களால் கட்டுப்படுத்த முடியல. இயேசுவை பார்த்து அலர்னாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு எழுந்து நின்று, இறையாதே அமைதியா இருனார். வேதம் சொல்லுது, காற்றும் கடலும் அமர்ந்தது, அமைதியாகிவிட்டு. ஆம், நம்முடைய தேவன் யார் தெரியுமா? காற்றையும் கடலையும் நமக்காக அமர்த்தி, தேவன் வெள்ளங்கள் புரண்டு வரும்போது யாருமே எதுவுமே தடுக்க முடியாத நிலையிலேயும் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றி, தேவன் சத்துருவின் வெள்ளங்களுக்கு மேலாக நம்மை உயர்த்தி காப்பாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது அந்த தைரியத்தில் தான் சொன்னான், நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வரலாம்பா, ஆனால் நானும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். ஹல்லேலூயா. முடிவில் ஜெயித்தது யாரென்ற வெள்ளம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளையே ஜெயித்தான். இன்றைக்கு காலையில் ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, பாஸ்டர், ஐ எம் கோயிங் த்ரூ சச் அ பிக் ப்ராப்ளம், இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணதில்லை, இது என்னையே மூழ்கடிக்கிற அளவுக்கு என்னுடைய எல்லா தடுப்பு சுவர்களையும் தாண்டி கொண்டு வருகிறது, அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தில் நான் சிக்கியிருக்கிறேன், இது என்னை மூழ்கடிச்சிரும், நான் பயப்படுறேன். ஆண்டவர் சொல்ல, பயப்படாதீங்க, அது மதிலை தாண்ட விடாதபடி கர்த்தர் உனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுவா. அந்த வெள்ளத்தில் நீ மாண்டு போகிறது இல்லை, கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று நீ சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் உனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஊருதி அசையாதே, வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் ஊருதி அசையாதே, 7 மடங்கு நெருப்பு நடுவேலும் இயேசு நம்மோடுண்டு கவலையே, 7 மடங்கு நெருப்பு நடுவேலும் இயேசு நம்மோடுண்டு கவலையே, எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிட, பக்கவரம் பாதுகாப்போ, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம், பக்கவரம் பாதுகாப்போ, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஹல்லேலூயா. வெள்ளங்களுடைய குணமே அப்படிதான், அதை தடுக்க முடியாத, அடக்க முடியாத அளவு வலிமையா புரண்டு வரும். ஆனா நம்முடைய தேவன் அதற்கு விரோதமாகவும் ஜெயக்கொடி ஏற்றி நம்மை தேவன் தொடர்ந்து பயணிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, வெள்ளத்தினுடைய இன்னொரு தன்மை இருக்கு. முதலாவது சொன்னேன், floods are very frightening. இந்த வெள்ளங்கள் எப்படிப்பட்டதுன்னா பயமுறுத்தக்கூடியது. ரெண்டாவது, வெள்ளங்கள் எப்படிப்பட்டதுன்னா எல்லா விதமான தடுப்பு சுவர்களையும் தாண்டி வரக்கூடியது. It can break every fence. மூன்றாவது, வெள்ளங்கள் எப்படிப்பட்டது என்றால் floods can come fast and carry away everything. இந்த வெள்ளங்கள் எப்படி என்றால் வேகமாய் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வல்லமை உள்ளது. 90ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38ஆம் 39ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நோவா காலத்தில் நடந்த ஜலப்பிரளயத்தை குறித்து வாசிக்கிறோம். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் என்ன செய்தது? இந்த வாரி கொண்டு போறதுன்னு இருக்கு பாருங்களேன். இது எதை பற்றி பேசுன்னு சொன்னா வலிமை மாத்திரமல்ல, வேகம். வாரிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றது என்னன்னா வேகமா ஒரு காரியத்தை செய்யுது.
இந்த வாரி கொண்டு போகிறதுன்னு யோசிக்கும் போது நான் பொதுவாக இந்த புல்டோசரை தான் நான் யோசிப்பேன். இந்த புல்டோசர் பார்த்து நம்ம ஊரில் ஜேசிபின்னு இந்த புல்டோசர் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தில் ஒரு இடம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் சீர்படுத்திருங்கப்பா, லெவல் பண்ணுங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இருந்த மேடெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்க, வண்டி எடுத்து அப்படி முன்னாடி போகிறோன்னா ஒரே ட்ரிப்பில் அந்த முன்னால் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறான், மொத்தமாக வாரி எடுத்துகிட்டு போயிடுறான் பாருங்க. அங்கே இருந்த குப்பை எங்கே போச்சுன்னே தெரியலை. சில வேளையில் வீடுகளை இடிக்கிறதுக்கு இந்த புல்டோசர் அனுப்புவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நிமிஷம்தான் இருக்கும். பாவம், இந்த வீடை கட்டுறக்கவன் இப்போ ஒருவேளை 1 வருஷம் எடுத்திருக்கலாம், எவ்வளோ பணம் செலவழிச்சிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடை கட்டியிருப்பான். 10 நிமிஷத்தில் வீடை தரமட்டமாக்கிருங்க. ஒரு அடியில் போதுங்க, மொத்த செவுரு என்ன பண்ணிடும், மொத்தமாக கீழே விழுந்துடும். அதான் வாரிக்கிட்டு போகிறது. வெள்ளம் அப்படின்றது மெதுவாக வந்து நம்மகிட்ட வந்து பை பை சொல்லிட்டு டாட்டா காமிச்சிட்டு நம்மகிட்ட வந்து கை குலுக்கிட்டு இதோ வந்திருக்கேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கலாம் கேட்காது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே என்ன நினச்சுனே தெரியாது, மொத்தமாக என்ன ஆகிடும், வாரிக்கிட்டு போயிடும். பாருங்கள், சமீபத்தில் சென்னையில் ஒரு பெரிய ஃப்ளட் வந்துச்சு இல்லையா, ஒரு பெரிய சென்னை ஃப்ளட்டுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான ஒரு வெள்ளத்தில் நம்ம பாதிக்கப்பட்டோம். அது என்ன ஃப்ளட்டுன்னு கேட்டால், மழை பெஞ்சு இந்த செம்பரபாக்கம் ஏரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஏரி உன்னுடைய கரை என்னாச்சு, உடஞ்சிருச்சு. ஒரு ஏரி உடஞ்சதுங்க. அதில் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கிங்காம் கால்வாய் இருக்குது பாருங்க, அந்த கால்வாய் ஓரமாக இருந்த அத்தனை குடிசைகளும் தூங்கிட்டு இருக்கும் போதே அப்படியே ஜனங்க என்ன செய்யப்பட்டாங்க, தண்ணீரில் வாரி கொண்டு அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மனிதர்களுக்கு வந்து தன்னை சுற்றி தண்ணி வருது, ஆபத்து வருதுன்னு அவங்க வந்து கிரகிக்க கூட அவங்களுக்கு நேரம் கிடையாது. தங்களை காப்பாற்றிக்க நேரம் இல்லைங்க, தூக்கத்திலே அப்படியே போயிட்டான், தூக்கத்திலே அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. சில வருஷங்களுக்கு முன்னால இந்த ஆவடி நம்ம பக்தவச்சலபுரம் தெரு இருக்கு பாருங்க, இந்த பிரகாசன் தெரு, இந்த 2nd ஸ்ட்ரீட் இருக்கு பாருங்க, மோசமான தெரு இது ஒரு காலத்தில். இது என்னன்னா, இந்த ஓசிஎஃப்ல இந்த மழை பெஞ்சாலே மொத்த தண்ணியும் இந்த இடத்துல தான் அடிச்சுட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்வா மாதிரி ஓடும், அதாவது முட்டி அளவுக்கு மேலே தண்ணி இருக்கும், இடுப்பளவு தண்ணி இந்த ரோட்டில் ஓடும் ஒரு காலம். இப்போ பரவாயில்ல, ஒரு புண்ணியம் பண்ணி அங்கே ஒரு கால்வா கட்டி அப்படி தண்ணி அப்படி மாற்றி விட்டாங்க. முன்னால் எல்லா தண்ணியும் அப்படி அடிச்சுட்டு வரும். நாங்கள் வந்து திருமணமான புதுசில் நம்ம சர்ச்சுக்கு எதிரில் இந்த இம்பேக்ட்னு ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னால் ஒரு ரூமில் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த வீடு வந்து இங்கே ஏரியாலேயே ரொம்ப தாழ்வான வீடு, அது பழைய 50 வருஷம் ஓல்டு வீடு. அது அப்போ கட்டின வீடு, அதனால தரை வந்து தாழ்வாக இருக்குது, ரோடெல்லாம் மேலே உயரம் போயிடுச்சு. ஒரு நாள் சரியான மழை, அடம் மழைனா பயங்கர மழை பெஞ்சுது. நாங்கள் 2 பேரும் ரூமில் படுத்துருக்கோம். ஒரு ராத்திரி 1 மணி இருக்கும், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டுனா அப்படி ஒரு இருட்டு. 1 மணிக்கு அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே அப்பா மாடியில் இங்கே இருக்கிறாங்க, நாங்கள் அங்கே எதிரில் இருக்கிறோம். ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கரண்ட்டெல்லாம் இல்லை, அங்கே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே ஏதாவது தண்ணி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே, ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையேன்னு நாங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டு பேசுகிறேன், ஃபோன் எடுத்துகிட்டு மொபைலில் பேசுகிறேன். எதுக்கும் செக் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு சரி என்ன இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு பெட்டை விட்டு இறங்கினேன் பாருங்க. பெட்டை சுற்றி ஒரு 2 அடிக்கு தண்ணி நிற்குது சுற்றி, வீடு முழுசும் வெள்ளம். எங்களுக்கே தெரியல, தண்ணி உள்ள வந்ததே தெரியல. மழை பெய்யுதுன்னு சத்தம் கேட்டது தாங்க மிச்சம். ஒரு மணி நேரம் கூட இல்லை, வீடு முழுவதும் வெள்ளக்காடு. எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு கூட தெரியல. இதை போல் ஒரு முறை இல்லை, பல முறை வந்துருச்சு அந்த வீட்டுக்குள்ளே. எங்கள் கட்டிலுக்கு வந்து 100 ஆயுசு இருக்கு. ஏன்னா அது 3-4 முறை தண்ணியிலே பல நாள் ஊறி ஊறி எழும்பின கட்டில். அந்த கட்டிலை நாங்கள் வந்து ஏதாவது ஒரு காலத்தில் விற்றா கூட பல லட்சத்துக்கு விற்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த மாதிரி புயலையும் தண்ணீரையும் வெள்ளத்தையும் எல்லாம் கடந்து வந்த ஒரு கட்டில் இன்னும் வச்சுருக்கோம். அதில் தான் இருக்கோம் நாங்கள் இன்னும் கூட. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வெள்ளம் அப்படின்றது எப்படிப்பட்டதுன்னா சடுதியாக வரும், எதிர்பாராத நேரத்தில் அழிவை என்ன பண்ணிடும், உண்டு பண்ணக்கூடிய வல்லம். ஏன்னா சத்தமே போடாதுங்க, தண்ணி ஏறுற சத்தமே தெரியவே தெரியாது. ஆபத்தே இல்லைன்னு நினச்சி பத்திரமா இருக்கிற நேரத்தில் வாரிட்டு ஓடிடும். நிறைய வழியில் வாழ்க்கையில் கூட இந்த வெள்ளம் போல சத்துரு எப்படி வருவான்னா, சத்தமே போட மாட்டான். நமக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கே நமக்கு தெரியும், நம்ம காலுக்கடியில் பிரச்சனை இருக்கு, நம்முடைய சூழ்நிலைகளில் பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு, நம்முடைய ஆஃபீஸில் நமக்கு விரோதமாக ஒரு சூழ்ச்சி உருவாகுது. சத்தம் மூச்சே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது, அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா திடீரென்று எல்லாம் வாரிட்டு போகிற மாதிரி நிற்கும். அதான் வெள்ளம். அவ்வளோ வேகமாக செயல்படும்.
ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, சத்துரு வாரி கொண்டு போகிறபடி வெள்ளமாக வந்தா கூட அது நம்மை மேற்கொள்ளாதபடி நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவாட்ட ஆண்டவர் பேசினாரு, எப்பா ஒரு வெள்ளம் வரப்போது, நீ என்ன பண்ணுனா ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னாரு. அவனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கொள்ள பேழையை கட்டினான். ஒரு பெரிய வெள்ளம், அது போல உலகம் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வெள்ளத்தை அன்றைக்கு அவங்க சந்திச்சாங்க. உலகம் முழுவதும் ஜலப்பிரளயத்தினால மூடிக்கொள்ளப்பட்டது. உயரமான சிகரங்கள் கூட மறைந்து விட்டது. ஆனால் வேதம் சொல்லுது, முழு உலகமும் தண்ணீரால் நிரம்பி எல்லாமே அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த நோவா அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்படாதபடி உயிரோடு காக்க தேவன் வல்லவராய் இருந்தார். நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுவேன், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவ கிருபையில நம்மை மறைத்து கொள்வோம். ஆனால் சத்துருக்கள் எவ்வளோ பெரிய வெள்ளத்தை நமக்கு விரோதமாக அமைதியாக நம்மை வாரி கொண்டு போகிறதற்கு வலிமையாக இறங்கி வந்தாலும் அவருடைய வேகத்தை விட நம்முடைய தேவன் வலிமை உள்ளவராக வல்லமை உள்ளவராக நமக்காய் ஜெயக்கொடி ஏற்றி கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் விசுவாசிங்க, என் தேவன் சத்துரு வெள்ளம் போல வரும்போது அவனுக்கு எதிராக ஜெயக்கொடி ஏற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெள்ளங்கள் எப்படிப்பட்டது? பயமுறுத்துகிற வெள்ளம். இந்த வெள்ளம் எப்படிப்பட்டது? எல்லா தடுப்பு சுவர்களையும் உடைத்து தள்ளக்கூடிய வலிமை மிக்கது. இந்த வெள்ளம் எப்படிப்பட்டது? இது வேகமாய் வந்து எல்லாவற்றையும் வாரி கொண்டு போகக்கூடியது. இப்படிப்பட்ட வெள்ளங்கள் சத்ருவாக நமக்கு எழும்பி வந்து நிற்கும் போது பயப்படாதீங்க, திகைக்காதீங்க. கர்த்தாவே, எனக்காக நீர் நின்று ஜெயக்கொடி ஏற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை ஆர்ப்பரித்து தேவனிலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து, கர்த்தாவே நீரே எங்களுக்கு ஜெயஸ்தம்பமாக இருந்து எங்களை நடத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் நாமத்திலே மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரே நமக்கு பாதுகாப்பாக இருந்து ஜெயக்கொடி ஏற்றி கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று விசுவாசித்து இந்த மாதத்தை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா.